Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து ரெண்டு மேக்ஸ் क्वेश्चंस தான் நம்ம பார்க்கறோம். ரெண்டுமே முக்கியமான क्वेश्चन அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய மாடல். சரிங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சமமுள்ள விற்களாக வந்து பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது. எனில் ஒவ்வொரு வட்டவிலினுடைய நீளம் என்ன அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு இந்த சம்மை ரீட் பண்ணோடனே இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதா இல்லை சுற்றளவு கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ ஒரு ஜிம்னாஸ்டிக் வளையமானது வட்ட வடிவமாக இருக்குது. சரிங்களா? ஸோ டயக்ராம் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ ஜிம்னாஸ்டிக் வளையம் இது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதனுடைய ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா 5 சமமுள்ள விற்களாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ 5 சமமுள்ள அப்படின்னா இந்த மேல் பகுதி தான் இருக்குது நமக்கு. ஏன்னா வட்டத்துக்கு வந்து பக்கங்கள் கிடையாது. சரிங்களா? 1 2 3 4 5 இப்படி பிரிக்கிறாங்க. இது 1, இது 2, இது 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி 5 சம விற்களாக வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த விற்கள் வந்து எதுலேருந்து பிரிக்கப்படுதுன்னா அந்த வட்டத்தோட பார்டர்லேருந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ வட்டத்தை சுற்றி தான் வந்து இந்த 5 விற்கள் வந்து பிரிக்கிறாங்க. அப்போ இந்த வட்டத்தை சுற்றி அப்படின்னாலே நம்மளுக்கு அங்கே என்ன வந்துடுது? சுற்றளவு வந்து வந்துடுது. அப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு என்னன்னா 2πr தான் நமக்கு தேவை. வட்டத்தின் உள்பகுதி வந்து பரப்பளவு வந்து நமக்கு தேவையில்ல. வட்டத்தின் வெளிப்பகுதியான சுற்றளவு தான் வந்து தேவை. ஏன்னா அதிலிருந்து தான் நமக்கு வந்து இந்த விற்கள் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ சுற்றளவு தான் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம சம்மு பார்க்கலாம். வட்டத்தினுடைய ஆரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எத்தனை சமமுள்ள விற்களாக பிரிக்கிறாங்கன்னா 5 சமமுள்ள விற்களாக பிரிக்கிறாங்க. ஸோ எண்ணிக்கை அப்படின்றத n அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ n = 5. சரிங்களா? இப்போ சம்முக்கு வருவோம். இப்போ இதுக்கு ஒரு நம்ம ஸ்டெப்பு போடணும். என்ன ஸ்டெப்பு அப்படின்னா இப்போ 2πr வந்து அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 2πக்கு முன்னாடி நம்ம ஒன்று போடணும். என்னன்னா இப்போ முழு வட்டம் அதனுடைய பரப்பளவு வந்து πr² அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரி சுற்றளவு வந்து அதாவது முழு வட்டத்தில் கால்வட்டம் அப்படின்னு எழுதும்போது 1/4 அப்படின்னு வந்து நம்ம போடுவோம். இதே அரை வட்டம்னா 1/2, முக்கால் வட்டம்னா 1/3. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே இந்த வட்டமானது இந்த வட்டத்தினுடைய பார்டர் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பார்டர் வந்து 5ஆக வந்து பிரியுது. அப்போ 5 வந்து நம்ம 1/n அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பு எழுதி உங்களுக்கு சொல்கிறேன். 2πr வந்து அப்படியே போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த 1/n n வந்து இங்கே 5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த 5 என்னன்னா நம்பர் ஆஃப் அந்த விற்கள். சரிங்களா? ஸோ அந்த ரிங்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த நீளம். ஸோ அதான் வந்து n எடுத்துக்கிறோம். எத்தனை நம்பர்ன்றதை ஸோ 1/5 அப்படின்னு போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு ஆப்ஷன் வந்து π அப்படியே தான் இருக்குது. ஸோ π வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு r வந்து 35 கொடுத்துருக்காங்க. ஸோ 35 வந்து போட்டிருக்காங்க. 4 5 5, 7 5 35. ஸோ 2 7 வந்து பெருக்குனீங்கன்னா 14. இந்த π வந்து அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு வட்டவெளியினுடைய நீளம் L = என்னன்னா 14π. சரிங்களா? இது வந்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. 8th ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது இந்த சம்மு. ஸோ பைக்கு வேல்யூ கொடுத்துருந்தா வேல்யூ நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ புக்கில் இருக்க மாதிரியே கொடுக்கணுக்காண்டி தான் பை அப்படியே வந்து ஆப்ஷனில் கொடுத்து ஸோ பை வந்து நான் ஆன்சர்லேயே வந்து கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? சம் ரொம்ப சிம்பிளான சம்மு தான். ஸோ எப்படி அதை ஒரு தடவைக்கு 2 தான் நீங்கள் சம் ரீட் பண்ணிங்கனாலே ஸோ அதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கே வந்து தோணிடும். சரிங்களா? அடுத்து செகண்ட் சம்மு. கமலேஷ் என்பவர் 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான உணவு மேசையும் தருண் என்பவர் 140 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட வடிவிலான உணவு மேசையும் வைத்துள்ளார் எனில் யாருடைய உணவு மேசை வந்து அதிக பரப்பளவு கொண்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக பார்த்து ஆன்சர் சொல்ல முடியாது. ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கமலேஷ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கமலேஷினுடைய அந்த அந்த உணவு மேசையினுடைய ஆரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இது வந்து வட்ட வடிவத்தில் இருக்குது. அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா πr² சதுர அலகு. சரிங்களா? ஸோ இதில் பை என்னன்னா பைக்கு வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். சம்மிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ 22/7 இன்ட்டு r வந்து நமக்கு 70. ஸோ r² அப்படின்றனால 70 இன்ட்டு 70ன்னு போட்டுக்கலாம். ஸோ 1 7 7, 10 7 70. அப்போ எவ்வளோ வருது ஆன்சர்னா 15400 வருது. போட்டு பாருங்கள். ஸோ 22 7 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கனாலே வந்துடும்.
சரிங்களா. ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ. இது வந்து யாருடையதுன்னா கமலேஷினுடைய அந்த மேசையின் உணவு மேசை டைனிங் டேபிளுடைய பரப்பளவு. ஏன்னா பரப்பளவு தான் வந்து ஏற்றிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தருண். தருணுடைய அந்த உணவு மேசையினுடைய ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 140 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா தருணுடைய அந்த உணவு மேசை வந்து கால்வட்ட வடிவமுடையது. ஸோ முழுவட்டம் அப்படின்னாலே பயா ஸ்கொயர் தான் நமக்கு. கால்வட்டம் அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/4 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ 1/4 இன்ட்டு பை வந்து 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வந்து 140 இன்ட்டு 140. சரிங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 நாளாக 4, 2 நாளாக 4, 11, 1 2, 1 7, 10 70. ஸோ இது வந்து சிம்பிளிஃபை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 15,400 சதுர சென்டிமீட்டர் வரும். சரிங்களா. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் வரும். இப்போ இதை போட்டு பாருங்கள். 2 ஜீரோ வந்து நம்ம ஆன்சரில் போட்டு இப்போ 14ஐயும் 11ஐயும் வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். 14ஐயும் 11ஐயும் 4 1 4 1 4 5 1. சரிங்களா. ஆன்சர் வந்துருச்சா. ஸோ இதுதான் ஆன்சர். இது வந்து தருணுக்குரிய பரப்பளவு, இது கமலேஷுக்குரிய பரப்பளவு. சரிங்களா. அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவல். அப்போ 2 பேரினுடைய உணவு மேசையுமே வந்து சமமாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா சமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், இது வந்து 70 சென்டிமீட்டர் ஃபுல்லாக வட்டமாக இருக்குது, அப்போ இதுதான் வந்து சரி அப்படின்னு கமலேஷ் வந்து நோட் பண்ணிடும். சரிங்களா. ஸோ அது கிடையாது, ரெண்டுமே வந்து சமமாக இருக்கும். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 சம் பார்த்தோம். இந்த 2 சம்மே அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய மாடல் தான். இது ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 சம்முமே வந்து 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட சம்மு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து மேக்ஸ் வீடியோஸும் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.